இது போல சொந்தம் தந்ததா இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம். விக்ரம் விஜய், மா உங்க தம்பி வந்துருவான்லடா, நம்மளை விட்டு போயிட மாட்டான்ல. மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? உனக்கு ஒன்றும் ஆகாதுமா. என்னடா ஒண்ணு ஆகாது, இவன் வேற இதே கொடுக்குறேன்னு போயிருக்கா. டே பயமா இருக்குடா. மா அவ்வளோ சீக்கிரத்துலலாம் டாக்டர் இதயத்தை எடுக்க மாட்டாங்கம்மா. இருங்கம்மா, பொறுத்திருந்து பார்ப்போம். ஒண்ணுக்கு 6 பேர் பிறந்திருக்கீங்கடா. 6 பேர்லயும் துருத்துருன்னு இருந்தவன் அவன் தான்டா. ஆனா இப்ப பேச்சு முச்சே இல்லாம உள்ள கிடக்குறான்டா. என் பிள்ளைய நான் எழுந்துடக்கூடாதுடா. ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கடா. மா ப்ளீஸ்மா, அழாதீங்கம்மா. இருங்கம்மா, டாக்டர் உள்ள கூட்டு போயிருக்காங்களே, என்ன ஏதுன்னு சொல்லுவாங்கம்மா. ப்ளீஸ்மா அமைதியா இருங்கம்மா. நம்ம தம்பிக்கு எப்படியாவது ஹார்ட் கிடைச்சிருமா. இடத்துல குடுக்கறதுக்கு பேசாம நான் குடுக்கறேன்டா. அவ குடுக்க வேணாம்டா. நான் போயிடுறேன். வாழ வேண்டிய பிள்ளைங்கடா, அதுங்க வாழட்டும்டா. அம்மா ப்ளீஸ் தைரியமா இருங்கம்மா, இப்பெல்லாம் பேசாதீங்க. டாக்டர் உள்ள போயிருக்காங்களே, பார்த்துட்டு சொல்லுவாங்க. டாக்டர் வாங்க டாக்டர், உங்களுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். டாக்டர் என்ன பண்ணீங்க? ஏன் மயங்கிருக்காங்க? டாக்டர் நான் ஒன்றும் பண்ணலை. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸில் அந்த ஒரு பொண்ணு கூடவே நின்றுட்டு இருந்தாங்களே, இவங்க கூட சப்போர்ட் பண்ணி பேசிட்டு பேர் கூட வாசம் நினைக்கிறேன். அந்த பொண்ணும் இந்த பொண்ணோட ஹஸ்பண்டோட அண்ணன், அவங்க 2 பேர் வந்து மயக்கூசி போட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மயக்கூசி போட்டு மயக்கப்பட வச்சுட்டேன். தென் காட் ஒன்றும் பண்ணல டாக்டர். டாக்டர் நீங்களே ஹார்ட்டை எடுன்னு சொன்னாலும் என்னால் முடியாது டாக்டர். ஏன் டாக்டர்? பிகாஸ் ஹி இஸ் பிரெக்னென்ட். டாக்டர் என்ன சொல்றீங்க? அதுவும் ட்வின்ஸ் டாக்டர். ஐயோ என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமாம், இது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா தெரிஞ்சிருந்தா இவ்வளோ கேர்லெஸ்ஸாக யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். இல்லை இவங்களுக்கே இது தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஓ மை காட் டாக்டர், எவ்வளோ பெரிய தப்பு பண்ண பார்த்துட்டோம். ஓகே டாக்டர், நான் ஹார்ட் பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. டாக்டர் என்ன சொல்கிறீங்க? ஹார்ட் கிடச்சிருச்சு டாக்டர். யார் டாக்டர்? யார் என்னென்னு ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன். எப்படியும் இவங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல. இப்போதைக்கு இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா வீட்டுக்கு யாருக்கும் சொல்லாதீங்க. இவங்க மயங்கினதாகவே இருக்கட்டும். இவங்க நார்மல் ஆனதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். ஆப்ரேஷனுக்கு டைம் ஆயிடுச்சு டாக்டர். முதல்ல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க டாக்டர். நிஜமாலுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டாக்டர். சரி வாங்க. சரி ஓகே டாக்டர். ஆனால் இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட எப்படி டாக்டர் சொல்லாமல் இருக்கிறது? பாருங்க, இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு பார்த்தா கண்டிப்பாக இவங்க வீட்டில் யாருக்குமே தெரியாமல் தான் இருக்கணும். இவங்களுக்கே கூட அது தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணாம். நம்மளுக்கு என்ன தெரியாததா, முதல்ல ஆப்ரேஷனை முடிச்சு மகேஷை காப்பாற்றுறோம். நமக்கு டைமே இல்லை, இன்னும் 1 hour தான் இருக்குது ஆப்ரேஷன் பண்ணணும். ஓகே ஓகே டாக்டர் வாங்க. வாசு, மகேஷ் நம்மளை விட்டு போயிடுவானா வாசு? மாமா என்ன மாமா பேசிட்டு இருக்க? லூசா மாமா நீ? அதுல மகேஷ் மாமா கொண்டு ஆகாது. இருந்த ஹார்ட்டும் இப்ப இல்லாம போயிடுச்சு. இனி அவனுக்கு யார் தான் ஹார்ட் கொடுப்பா? பாரு, மகேஷ் மாமா நிறைய நல்லது பண்ணிருக்காரு. ஏதாவது ஒரு ரூபத்துல மாமாக்கு நல்லது நடக்கும். தயவு செஞ்சு அழாத மாமா. பேசாம நான் என் ஹார்ட்டை கொடுத்துருவா. மாமா லூஸ் மாதிரி பேசாத மாமா. என்ன மாமா பேசிட்டு இருக்க நீ? உன்னையே நம்பி சந்தியாக்காவும் இப்போ உன் குழந்தை இருக்கு. ஏன் மாமா இப்படி பேசுற? இதே வார்த்தையை தான் அவளும் சொன்னான். ஆனா எனக்கு என் தம்பி வேணும். அவன் இல்லாம ஒரு உலகத்துல இல்ல முடியாது. என்ன பண்றது? நீ பாரு, ஆளாளுக்கு நான் கொடுக்கறேன் நீ கொடுக்கறேன்னா சொல்லிட்டு இருந்தா அவங்க அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு மாமா. அதை வாழணும்ல. உன்னை நம்பி உன் குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்க. அவங்கள நினைச்சு உனக்கு பாவமா இல்லையா? அவங்களுக்காக கொஞ்சம் யோசி மாமா. நீ அமைதியாரு. டாக்டர் வந்து ஏதாவது ஒரு முடிவு சொல்லுவாங்க. வாசு டாக்டர், டாக்டர் மிருதுலா என்ன பண்ணீங்க? மைக்கோசி போட சொன்னே, போட்டாச்சா? அவங்கள பத்தி எந்த கவலையும் இல்லை. அவங்கள மைக்கோசி போட்டு அவங்கள படுக்க வச்சாச்சு. அவங்களுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ், மகேஷ்க்கு ஹார்ட் கிடைச்சிருச்சு.
டாக்டர் என்ன சொல்றீங்க? டாக்டர் நிஜமாவா? யாரு டாக்டர்? யாரு கொடுத்தா? இங்க பாருங்க, யார் கொடுத்தாங்க, எப்படி வந்துச்சு, இது எல்லாத்தையும் இப்போதைக்கு உங்ககிட்ட என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா ஹார்ட் கொடுக்க போறவங்க என்கிட்ட சொன்னது. ஸோ யாரும் இதை பற்றி என்கிட்ட கேட்காதீங்க. முதல்ல ஆப்ரேஷன் பண்ணணும் மகேஷ்க்கு. வாங்க டாக்டர். அது யாரு டாக்டர்? அவங்கள நான் பார்க்கணும். ப்ளீஸ் முதல்ல நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிச்சு மகேஷை கான்சியஸ் கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் மற்றதை பேசிக்கலாம். வாங்க. ரொம்ப நன்றி டாக்டர். என் தம்பி காப்பாத்திடலாமா? என் தம்பி எனக்கு கிடைச்சிருவான்ல? கண்டிப்பாக கிடைச்சிருவாரு. முதல்ல ஆப்ரேஷன் பண்ணலாம். வாங்க. அப்புறம் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர்லாம் ஸ்டார்ட் பண்ணி நான் ஃபார்ம் கொண்டு வரேன். அதை மிருதா தான் சைன் பண்ணணும். ஸோ அவங்க மேக்கத்தில் இருக்கிறனால இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க அம்மா அப்பா யாராவது சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்புறம் பணம் கட்டியாச்சுல? கட்டியாச்சு டாக்டர். சரி ஓகே, டைம் இல்லை, வாங்க போகலாம். ப்ளீஸ் தைரியமாக இருங்க. மகேஷ் கண்டிப்பாக நமக்கு கிடைச்சிருவாரு. பாத்தியா மாமா, நான் சொன்னேன்ல மாமா பண்ண நல்லதுதான். அவருக்கு ஹார்ட் கிடைச்சிருக்கு. ஆனா அது யார் கொடுத்தாங்கன்னு தெரியல. டாக்டர் யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க. சரி, எப்படி இருந்தாலும் ஆபரேஷன் முடிஞ்ச உடனே தெரியும்ல. முதல்ல போய் மாமாக்கு நல்லபடியா ஆபரேஷன் நடக்கட்டும். வாசு, என்னாச்சு வாசு? இப்போ நிலவரம் எப்படி இருக்கு? கச்ச கச்ச நாங்கள் கூட்டம் நிற்க வேணாம்னு சொன்னதுனால தான் நாங்கள் எல்லாரும் இங்கிட்டு வந்துட்டோம். என்னாச்சு வாசு? என்னமாச்சு மாப்பிளைக்கு? யாரும் கவலைப்படாதீங்க, யாரும் பயப்படுற மாதிரி எதுவும் நடக்கல. முதல்ல வந்துட்டு இருந்த ஹார்ட்டு செயலிழந்து இறந்து போச்சுன்னு டாக்டர் மகேஷ் மாமாவை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ ஹார்ட் கிடைச்சிருச்சாம்மா. வாசு, என்ன வாசு சொல்ற? ஹார்ட் கிடைச்சிருச்சா? வாசு, யார் கொடுத்தா? அதெல்லாம் எதுவும் தெரியல. ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டாக்டர் சொல்லுவேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா மாமாக்கு ஹார்ட் கிடைச்சிருச்சு. ஆப்ரேஷன் பண்றதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என் ஹார்ட்டை எடுத்து வைங்க டாக்டர், என் தம்பிக்கு. இல்ல இல்ல. ஏ சந்தியா, ஐயோ எனக்கா மாசமா இருக்கும்போது இப்படி போறா? ஐயோ, அவளை எங்களால சமாளிக்கவே முடியல. அவ ஒரு போக்குல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அவகிட்ட என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. ஐயோ அக்கா, அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அக்கா, ஹார்ட் மாமாலாம் தரலக்கா, வேற யாரோ கொடுத்துருக்காங்க. ஆனா அது யாரு என்னன்னு டாக்டர் எங்ககிட்டே சொல்லலக்கா. மாசமா இருக்கிறதோட எப்படி போறா பாருங்களேன். சரிக்கா, யாரும் கவலைப்படாதீங்க. டாக்டர் உள்ள ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மிருதுலா என்ன பண்றா? ஐயோ, அவதாக்கா குடுக்கறேன்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணா. ஐயோ, இப்ப எங்கமா இருக்கா மிருதுலா? ஐயோ சித்தி, அதெல்லாம் ஒண்ணும் ஆகல சித்தி. அவ நல்லாதான் இருக்கா. அவளுக்கு மயக்கூசி போட்டு ஒரு வார்டுல படுக்க வச்சிட்டோம். இப்போ மாமாக்கு ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா மாமாக்கு யாரு ஹார்ட் கொடுத்தாங்கன்னு தான் தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லாவே தெரியும். நம்ம யாருக்காவது நல்லது செஞ்சோன்னா கண்டிப்பா நமக்கு நல்லது டபுள் மடங்கா கிடைக்கும்னு சொல்லுவாங்க. மாமா எங்கேயோ நல்லது செஞ்சிருக்காரு. அதனாலதான் மாமாவுக்கு இவ்வளவு சீக்கிரமா ஹார்ட் கிடைச்சிருக்கு. ஆனா யார் மாமாக்கு ஹார்ட் கொடுத்தாங்கன்னு தான் தெரியல. கொடுத்தவங்க கண்டிப்பா நல்லா இருக்கணும். ஆமாக்கா, ஹார்ட் கொடுத்தவங்களோட ஃபேமிலி நல்லா இருக்கணும். சீக்கிரமா மாமா குணமாய் வரணும். பழைய மாமாவதான் எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். யாரும் கவலைப்படாதீங்க, எனக்கு இப்பதான் நம்பிக்கையா இருக்கு. மாமா நல்லபடியா குணமாய் வந்துருவாரு. முதல்ல மாமாக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடியட்டும். யாரும் கவலைப்படாதீங்க, நீங்க பயப்பட வேண்டாம் சொன்னேன். நான் போய் சந்தியாவை பாக்குறேன். ரொம்ப சந்தோஷமா. இருந்தா எங்கம்மா இருக்கா? நான் அவளை பாக்கணுமே. மா, மயக்கூசி போட்டு இப்பதாம்மா படுக்க வச்சிருக்காங்க. இப்போதைக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அவ கொஞ்ச நேரம் தூங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எதா இருந்தாலும் பேசிக்கலாம். அக்கா பாத்துக்கோங்க. சரி வாசு, ஆபரேஷன் முடிஞ்சோன்னு சொல்லு. கண்டிப்பாக்கா. டாக்டர், என்னாச்சு டாக்டர்? ஏதாவது பண்ணீங்களா? டாக்டர், எங்கேயும் ஹார்ட் கிடைக்கலனா என் ஹார்ட்டை வேணா எடுத்து வச்சிருங்க டாக்டர். நான் வாழ்ந்து முடிச்சுவேன். ஆனா என் பிள்ளைங்களாம் வாழ வேண்டியவங்க டாக்டர். சும்மா இருங்கம்மா. என்னாச்சு டாக்டர்? ப்ளீஸ் யாரும் கவலைப்படாதீங்க. நீங்க வருத்தப்படுற மாதிரி எதுவும் நடக்கல. என்ன, மகேஷ்க்கு ஹார்ட் கிடைச்சிருச்சு. டாக்டர், என்ன சொல்றீங்க? ஆமா, மகேஷ்க்கு ஹார்ட் கிடைச்சிருச்சு. நர்ஸ் வச்சிருக்க அந்த ஃபார்ம்ல சைன் பண்ணீங்கன்னா ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டாக்டர், நிஜமாவா சொல்றீங்க? ஆமாம்மா, உங்க பையனுக்கு ஹார்ட் கிடைச்சிருச்சு. அவர் பண்ண நல்லது தான். அவளுக்கு இவ்வளோ சீக்கிரமா ஹார்ட் கிடைச்சிருக்கு. சரி, நீங்க சைன் பண்ணீங்கன்னா ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டாக்டர், யாரு கொடுத்தா? ப்ளீஸ், அதை என்னால் சொல்ல முடியாது. ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சம்மந்தப்பட்டவங்க யாருன்னு சொல்ல சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் என்னால் சொல்ல முடியாது. ஆப்ரேஷன் பண்ணணும். சீக்கிரமாக நர்ஸ் வச்சுருக்க இந்த ஃபார்மில் சைன் பண்ணுங்கள். மிருதலா ரொம்ப அடம் பிடிச்சதுனால அவங்களுக்கு மயக்க ஊசி போட்டு அவங்க ஒரு வார்டில் படுக்க வச்சிட்டோம். அவங்க எந்திரிக்கிறதுக்கு 1/2 hour ஆகிடும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அந்த பையனோட அம்மா நீங்கள் தானே? மகேஷோட அம்மா, நீங்கள் சைன் பண்ணி கொடுங்க. ஆப்ரேஷன் பண்ணோன்னையும் என் பிள்ளைய காப்பாத்திடலாம். கண்டிப்பாக காப்பாற்றிடலாம். சைன் பண்ணுங்கம்மா. கொடுங்க. நர்ஸ், சைன் வாங்குங்க. ஓகே டாக்டர். டாக்டர், யாரு டாக்டர் கொடுக்குறேன்னு முன் வந்து நின்னுது? அதே சொன்னேன்ல, அதை பற்றி என்னால் எதுவும் இப்போதைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. முதல்ல நல்லபடியாக மகேஷ்க்கு ஆப்ரேஷன் பண்ணணும். அது முடிஞ்சதுக்கப்புறம்
யாரு என்னன்னு தெளிவா நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டாக்டர், ஹார்ட் கிடைச்சிருச்சு. ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட மாட்டீங்களே? ஐயோ, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கவலைப்படாதீங்க. ஹார்ட்டுக்காக தான் நாங்கள் ரொம்ப போராடிட்டு இருந்தோம். கண்டிப்பாக அவரை காப்பாற்றிடலாம். டாக்டர், சைன் வாங்கியாச்சு. ஓகே, எல்லாரும் தைரியமாக இருங்க. நாங்கள் போய் ஆப்ரேஷனுக்கான வேலையை ஆரம்பிக்கிறோம். என்னையும் 1/2 ஹவருக்குள்ளே ஒரு நல்ல செய்தியோட உங்களை வந்து பார்க்குறேன். என்ன, ஐசியூ கூட்டிகிட்டு போகிறேன். 1/2 ஹவர் கழிச்சு மிருதுரா எந்திரிச்சிருவாங்க. அவங்கக்கிட்டே சொல்லிடுங்க. என்ன? ஓகே டாக்டர். ப்ளீஸ் கவுண்டம், தைரியமாக இருங்க. இப்போ உங்களுக்கு நான் தைரியமாக ஹோப் கொடுப்பேன். மகேஷை கண்டிப்பாக எங்களால் காப்பாற்ற முடியும். கண்டிப்பாக அவர் உயிர் பொழைச்சிருவாரு. ப்ளீஸ் தயவு செஞ்சு எல்லாரும் தைரியமாக கடவுளை வேண்டுங்க. நான் வந்துடுறேன். யார் மகேஷ்க்கு ஹார்ட் கொடுத்தாங்கன்னு தெரியலையே. கண்டிப்பா மகேஷ் பண்ண நல்லதுதான். அவனுக்கு எல்லாமே நல்லதா நடக்குது. எனக்கு தெரியும் என் பிள்ளைங்கள நான் எப்படி வளர்த்தேன்னு. விக்ரம், விஜய், ஆப்ரேஷன் முடிஞ்சோன்னையும் அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. நானும் அப்பாவும் பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். சரிம்மா, தைரியமா போயிட்டு வாங்க. தம்பிக்கு ஒன்றும் ஆகாது. அவ நல்லபடியா பொழைச்சிருவாமா. போங்க. சரிப்பா. என்னங்க, போயிட்டு வரலாமா? நீ வாமா, தைரியமா வா. யாருன்னு கொடுத்துருப்பா? அதான்டா எனக்கும் தெரியல. இவ்வளோ சீக்கிரமா யார் கொடுக்கணும்? ஒருவேளை மகேஷ்க்கு வேண்டப்பட்டவங்களா இருப்பாங்களோ? நம்மளுக்கு தெரியாம எப்படின்னா? ஆனா யார் கொடுத்தாங்கன்னு தெரியல. கொடுத்தவங்களோட ஃபேமிலி ரொம்ப நல்லா இருக்கணும். முதல்ல நல்லபடியா ஆபரேஷன் முடியட்டும். சரிடா. சரண சரண சந்தியா, நீ மெதுவா வாடி. என்னாச்சு? மறுபடியும் கோவப்படுறாத. மகேஷ்க்கு ஃபர்ஸ்ட் ஹார்ட் கிடைக்கலன்னு சொன்னாங்க. இப்போ மறுபடியும் கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்களா? ஒருவேளை நீ தான் கொடுத்துட்டியோட பயத்துல ஓடி வந்தேன். இல்ல, நான் கொடுக்கல. சாரி, எனக்கு பயம் வந்துருச்சு. அதனால தான் ஓடி வந்தேன். யாரு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. நீ கவலைப்படாத, மகேஷ் நல்லபடியா வந்துருவாரு. அல்லாத, அப்பதான் ரொம்ப எமோஷனல்ல நான் மகேஷ்க்கு ஹார்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். ஆனா இப்ப எனக்கு கிடையாது. எப்போதுமே உன்னை பத்தி நான் யோசிக்கிறது இல்லை. நீ பேசுனது சரிதான். நான் தான் லூசு மாதிரி பண்ணிட்டேன். என் மேல உனக்கு இருக்கிற அன்பு கூட உன் மேல எனக்கு இல்லை. அதான் உண்மை. நான் கொடுக்கலம்மா, நான் கொடுக்கல. உன் முன்னாடி உயிரோட தான் நிக்கிறேன் பாரு. அப்பதான் உன்னை ரொம்ப கோவப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிடு. என் வாயால குழந்தையெல்லாம் கழிக்கிறேன்னு சொல்லிட்டேன். சாரி, எனக்கு ஒரு பயம். அதனாலதான் அப்படி சொல்லிட்டேன். எனக்காக நீ வாழலைனாலும் நம்ம குழந்தைக்காக நீ வாழணும்ல. அதனாலதான் நான் அப்படி சொல்லிட்டேன். மகேஷ்க்கு எப்படியாவது ஹார்ட் கிடைக்கும்னு எனக்கு தெரியும். சாரி. லூசு, எதுக்கு சாரி கேட்குற? என் தம்பிக்கு ஹார்ட் கிடைச்சிருச்சு. அவன் நல்லபடியா குணமாய் வரப்போறான். ஆனா யாரு ஹார்ட் கொடுத்தாங்கன்னு தெரியல. கண்டிப்பா மகேஷ்க்கு வேண்டப்பட்டவங்களா தான் இருக்கணும். நல்லபடியா மகேஷ் குணமாய் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். மிருதுலாங்க, அவ ஏதோ நான் தான் ஹார்ட் கொடுப்பேன்னு சொன்னாலாம். அவளுக்கு ஒன்றும் ஆகல. இதோ இந்த ரூம்குள்ளதான் அவளை மயக்கூசி போட்டு படுக்க வச்சிருக்காங்க. அவளுக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஒன்றும் இல்லடாமா, அவளுக்கு ஒன்றும் இல்லை. அவள் அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தா. நாங்க தான் மயக்கூசி போட்டு அவளை படுக்க சொன்னோம். அதுக்குள்ள எப்படி ஹார்ட் கிடைச்சிருச்சு. சரி, அழாதம்மா. அழுது என்னமோ ஆயிட்ட நீ. அழாத. மகேஷ்க்கு ஆப்ரேஷன் முடியட்டும். வா, நம்ம போய் உட்காரலாம். வா. என் தம்பி வந்துருவான்ல? கண்டிப்பா வந்துருவாரு. நீ இப்படி அழாத. அவரு உன் மேல வச்சிருக்க பாசத்துக்காக அவர் கண்டிப்பா வருவாரு. நீ கவலைப்படாதடா. கண்டிப்பா நீயும் மகேஷும் திரும்பவும் சண்டை போட்டு விளையாடுவீங்க, காமெடி பண்ணி விளையாடுவீங்க. அவர் அதுக்காகவே வருவாரு. ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. சரிம்மா, நீ எவ்வளவு நேரம் அழுதுகிட்டே இருக்க? வா. நான் இருக்கேன், நீ தான் அழுதுட்டே இருக்க. வா. லூசு, எனக்கு என்னடி? நீ பிரெக்னண்டா இருக்க, பாப்பா வயிற்றுல இருக்கா. இப்படி அழுதுட்டே இருந்தா பாப்பாக்கு எதாவது ஆயிடும். அழுகாத. வா, ஒரு ஓரமா போய் உட்காரலாம். ரொம்ப மூச்சு வாங்குது, என்னால முடியல. ரெஸ்ட் ரூம் போகணும். வா போலாம். பைத்தியம், ஏன் இப்படி பண்ற? லூசு, வா. என்னால எந்திரிச்சு போக முடியல. எல்லாத்தையும் நீ தானே பாத்துக்குவ. அதான் வா. உன்னை என்ன சொல்றதுனே தெரியல. வா.
ஆபரேஷன் முடிஞ்சிருச்சுடா. ஆமாண்ணா, இருங்க டாக்டர் வரட்டும். கடவுளே. முருகா, ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. மாமாக்கு ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே, நான் அங்க போறேன். அதுக்கப்புறம் வாங்க. என்ன நாங்களும் வரமே. இல்லக்கா, கஜ கஜன்னு வந்து என்னடா ஏதாவது சொல்லுவாங்க. நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். டாக்டர் வந்து சொல்லுவாங்க நார்மல் வார்டுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் எல்லாரும் பாத்துக்கலாம். நான் வரேன். மிருதுலாவை பார்க்கணுமா? மிருதுலாவை எந்திரிச்சுப்பா சித்தி. இருங்க, நாங்க போயிட்டு வரேன். நான் உயிரோட தான் இருக்கேன். அப்போ என் மகேஷ், அப்போ என் ஆட்டை எடுத்து வைக்கலையா? அப்போ என் மகேஷ். மிருதுலா, இரு, எங்க போற? ஏய் மிருதுலா, அக்கா என் மகேஷ் எங்கக்கா? என் மகேஷ் நான் பார்க்கணும்க்கா. மகேஷ் நீ இதை எடுத்து வைக்க சொன்னனே. என் மகேஷ் எங்கக்கா? மாமா, என் மகேஷ் ஏன் இதை எடுத்து வைக்கலனா? அவன் இருக்க மாட்டானே. என் மகேஷ் எங்க? சொல்லுங்க மாமா, சொல்லுங்க. உங்க தம்பி எங்க? ஏய் அழாத. மகேஷ்க்கு ஹார்ட் கிடைச்சிருச்சு. ஹார்ட் கிடைச்சிருச்சா? யார் கொடுத்தா? சொல்லு. சொல்லுங்க மாமா. ஏய் சொல்லுடி, சொல்லு. என் மகேஷ்க்கு யார் ஹார்ட் கொடுத்தா? ஏன் இதை தானே எடுத்து வைக்க சொன்னேன். யார் கொடுத்தா? இங்க பாரு, முதல்ல நீ நார்மலா இரு. அதுக்கப்புறம் நாங்க சொல்றது கேளு. இல்ல, நான் அப்படி நார்மலா இருக்கேன். என் மகேஷ்க்கு இதே இல்லைன்னு சொன்னாங்க. அதனால என் இதயத்தை எடுத்து வைங்கன்னு சொன்னேன். என் இதயத்தை எடுக்கலனா அப்போ என் மகேஷ் என்னை விட்டு போயிட்டானா? யார் ஹார்ட் கொடுத்தா? மிருதுலா ப்ளீஸ், ஃபர்ஸ்ட் அமைதியா இரு. நீ பாரு, மகேஷ்க்கு ஹார்ட் கிடைச்சிருச்சு. ஆபரேஷன் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. என்ன, ஐசியூல இருந்து நார்மல் வார்டுக்கு மாத்துவாங்க. அதுக்கப்புறம் போய் பார்க்கலாம். மாமா, என்ன சொல்றீங்க? அப்ப என் மகேஷ் பழச்சிட்டானா? என் மகேஷ் உயிர் பழச்சிட்டானா? ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. ஆனா உள்ள என்ன நல்லவரன்னு தெரியல. டாக்டர் என்ன வெளியே வரல. தயவு செஞ்சு நீ இப்படி பயப்படாம அமைதியா இரு. எப்படி மாமா இருக்கிறது? நான் என் மகேஷை பார்க்கணும். தள்ளுங்க, நான் போறேன். இன்னும் நார்மல் வார்டுக்கு மாத்தலன்னு சொல்றேன்ல. ஐசியூக்குள்ள போக முடியாது. யார் போக முடியாது? நான் போறேன். மிருதுலா, நீ பாரு, அமைதியா இரு. நீ பாரு, உன் மகேஷ் உனக்கு கிடைச்சிட்டான். என்ன, அவனுக்கு ஒன்றும் ஆகல. உள்ள ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. நார்மல் வார்டுக்கு வந்து மாத்தினதுக்கு அப்புறம் எல்லாரும் போய் பார்க்கலாம். இல்ல மாமா, நான் பார்க்கணும் மாமா. நான் அவனை பார்க்கணும். பார்த்து அவன்கிட்ட நான் பேசணும். அவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நிறைய இடத்துல தப்பு பண்ணிட்டேன். யாரு மாமா அவனுக்கு ஹார்ட் கொடுத்தது? அது யாருன்னு சொன்னாங்களா? யார் என் மகேஷ்க்கு ஹார்ட் கொடுத்து என் மகேஷ் உயிரை காப்பாத்துனது? சொல்லுங்க மாமா. நான் என் இதயத்தை கொடுத்துட்டு இந்த உலகத்தை விட்டு போகணும்னு நினைச்சேன். ஆனா யாரோ என் மகேஷ்க்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க யாரு? முதல்ல அழுகாத. நீ முதல்ல நார்மலா நீ நார்மலா இருந்தாதான் உன்னால அடுத்த விஷயத்தை யோசிக்க முடியும். மகேஷ்க்கு ஒன்றும் ஆகல. உன் மகேஷ் உனக்கே கிடைச்சிட்டான். இப்பதான் ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க. யார் ஹார்ட் கொடுத்தாங்க, என்ன ஏதுன்னு டாக்டர் எங்ககிட்ட எதையுமே சொல்லல. ஆனா அவனுக்கு ஹார்ட் கிடைச்சு ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. இப்போ அவனை ஐசியூவில் வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனை நார்மலுக்கு மாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் போய் பார்க்கலாம். எனக்கு தெரியும், என் மகேஷ் எல்லாருக்கும் நல்லதுதான் பண்ணியிருக்கான். அவன் பண்ண நல்லதுதான் அவனுக்கு இப்ப ஹார்ட் கிடைச்சிருக்கு. எங்க அவனை இழந்துருவனோன்னு எவ்வளவோ பயந்தேன். இத்தனை நாள் அவனை நினைச்சு நான் அழுது நொந்து செத்துட்டேன். இன்னைக்கு என் மகேஷ்க்கு ஹார்ட் கிடைச்சிருச்சு. என் மகேஷை நான் பார்க்கணும். பார்த்து அவன்கிட்ட பேசணும். அவனுக்கு யார் ஹார்ட் கொடுத்தாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அவங்கள நான் பார்க்கணும் மாமா. இங்க பாரு, உன்னை மாதிரி தான் நாங்கள் எல்லாரும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப உடஞ்சு அழுதுகிட்டு இருந்தோம். பைத்தியக்காரி மாதிரி நான் கொடுக்குறேன்னு வந்து லூசு மாதிரி புலம்பிட்டு இருந்திருக்க. கண்டிப்பாக உன் புருஷன் பண்ண நல்லதுனால தான் இப்போ உன் புருஷனுக்கு ஹார்ட் கிடைச்சிருக்கு. நீ அழுகாத, அவருக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. நம்ம போய் பார்க்கலாம். நீ தைரியமா இரு. எந்த விதத்துலையும் நீ உடஞ்சு போயிடாத மிருதுலா. இல்ல, நான் உடஞ்சு போல. என் மகேஷ் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். ரொம்ப காயப்பட்டிருக்கேன். அது எல்லாத்துக்கும் இன்னைக்கு அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயத்தை நான் சொல்லணும். நான் பார்க்கணும். அவனை பார்க்கணும். என்ன கூட்டிட்டு போங்க மாமா. நான் அவனை பார்க்கணும் மாமா. நான் அவன்கிட்ட பேசணும் மாமா. ப்ளீஸ் மாமா, உன் கால்ல வேணாலும் விழுகிறேன். ஏய், என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? எதுக்கு என் காலில் விழுகிற? அமைதியாரு, நம்ம போலாம். மெதுவாந்திரி. சந்தியா, கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணு. கால் வர அடிபட்டு இருக்கு. கால் எப்படி அடிபட்டுச்சு? லிஃப்ட் ஒர்க் ஆகல. கீழ இருந்து படியில ஓடி வரும்போது அவசரத்துல கால் தட்டி விட்டு அடிபட்டுருச்சு. இவனுக்கு இதெல்லாம் வேணாம். நான் மகேஷ் பார்க்கணும். அவனை கூட்டிட்டு போங்க. சரிம்மா, போலாம். எந்திரி. சந்தியா, கை பிடிச்சி கூட்டிட்டு வா. என்ன? இல்லடா, நீயே கூட்டிட்டு போ. அவதான் அழுகுறான்ல. இவன் ரொம்ப அடம் பிடிப்பா. என்னால முடியாது.
கூடவாது வா. என்ன சந்தியா, போலாம் சந்தியா, வா சந்தியா. என் மகேஷ் எனக்காக காத்துட்டு இருப்பான். போய் அவனை பார்க்கணும் சந்தியா. என் புருஷனை நான் பார்த்து அவனுக்கு முத்து கொடுக்கணும், அவன்கிட்ட பேசணும். அவன் என்கிட்ட பேசுறதுக்கு ஆசைப்படுவான். அவன் கண்ணை திறந்தோடனே மிருதுலா மிருதுலான்னு தான் சொல்லுவான். ஏன்னா அவன் மனசு முழுக்க நான் தான் இருக்கேன். வா சந்தியா, போலாம். சரிடி, அழாத, போலாம். கூட்டு போலாம். வாங்க மாமா, போலாம். சரிம்மா, எந்திரி. டாக்டர், ஆபரேஷன் முடிஞ்சிச்சுன்னு சொன்னீங்க. நார்மல் வார்டுக்கு வந்துட்டான். அப்புறம் ஏன் டாக்டர் கண்ணு முடிக்க மாட்டான்? வெயிட், மிருதுலா ஹார்ட் கிடச்சி அவருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி அவரை நார்மல் ஆக்கியாச்சு. ஆனால் அவரை எங்களால் கான்சியஸ்க்கு கொண்டு வர முடியல. கான்சியஸ் கொண்டு வரணும்னா ஏதாவது அவர் கூட பேசுங்க. எதையாவது பேசி அவரை கான்சியஸ் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. பேசுடி மிருதுலா. ஆமா, ஏதாவது பேசு. பேசி கான்சியஸ் கொண்டு வா. இங்க பாரு மிருதுலா, நீ ஏதாவது பேசுனீனா கண்டிப்பா அவன் கான்சியஸ்க்கு வருவான். நீ ஏதாவது பேசு. பேசு மிருதுலா. மகேஷ், முதல்ல என்ன மன்னிச்சிடு மகேஷ். நான் நிறைய விஷயத்துல தப்பு பண்ணிட்டேன். என் வாழ்க்கையில வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் உனக்கு கஷ்டத்தை மட்டுமே நான் கொடுத்துட்டேன். எந்த விதத்திலுமே என்னால உனக்கு சந்தோஷமே கிடைக்கல. நான் உன்னை எவ்வளவு ஹர்ட் பண்ணிருக்கேன்னு எனக்கு இப்பதான் மகேஷ் புரியுது. உனக்கு இதயத்துல இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதுல இருந்து நான் ஒரு நாள் கூட நிம்மதியே இல்லை மகேஷ். நீ கூட அடிக்கடி என்னை கேட்டுட்டே இருப்பியே, ஏன்டி இப்படி நடந்துக்கிற, ரொம்ப டிஃப்ரெண்டா நடந்துக்கிற, என்னை ஏன் இவ்வளவு கேர் பண்ற, தண்ணி கூட கேட்டா கூட எடுத்துட்டு வந்து தர மாட்டேன், போய் எடுத்துக்கொடின்னு சொல்லுவேன். இப்போ நான் இருக்கிற இடத்துக்கு எனக்கு சுடுதண்ணி வரைக்கும் வச்சு கொடுக்குறேன்னு எவ்வளவோ நாள் கேட்டியே. அது எல்லாத்துக்கும் உனக்கு இருந்த இந்த பிரச்சனை மட்டும் நாளைக்கு முன்னாடி கூட கேட்டியே, ஏன் நைட்டு தூங்க மாட்டேன்னு. உனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு தூக்க வருமா சொல்லு? உன்னையவே நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீ எனக்கு திரும்ப கிடைக்கணும்னு. இங்க பாரு, என்ன பாரு மகேஷ், உனக்கு ஒன்னும் ஆகல மகேஷ். எந்திரி, நீ நல்லபடியா பொழைச்சிட்ட. ஆனா உனக்கு யாரு இதயம் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. டாக்டர், யார் டாக்டர் மகேஷ்க்கு இதயம் கொடுத்தது? அதை நான் அப்புறமா சொல்றேம்மா. முதல்ல அவரை பேசி கான்சியஸுக்கு கொண்டு வாங்க. ஏன்னா சம்மந்தப்பட்டவங்க அவரை முடிச்சதுக்கு அப்புறம் தான் யார் இதயம் கொடுத்தாங்கன்னு சொல்ல சொன்னாங்க. டாக்டர், என்ன டாக்டர், யாரு கொடுப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு எங்களால முடிஞ்சதை நாங்க பண்ணுவோம்ல. ப்ளீஸ் டாக்டர் சொல்லுங்க. இன்னும் சொல்லக்கூடாதுன்னு இல்லை, முதல்ல அவர் கண்ணு முழிக்கட்டும். மகேஷ், அம்மா வந்திருக்கேன் மகேஷ். கண்ணை தரடா மகேஷ். நீயும் அண்ணன் எல்லாரும் எப்படி சிரிச்சு காமெடி பண்ணி விளையாடிட்டு இருந்தீங்க. எல்லாத்தையும் சிரிக்க வைப்பில்லடா. கண்ணை தோறடா மகேஷ். இங்க பாரு, உனக்காக மொத்த குடும்பமா அழுகுதுடா. எல்லாத்தையும் எந்திரிச்சு சிரிக்க வைடா. ஏன்னா யாரு அழுதாலும் உனக்கு பிடிக்காதுல்லடா. மத்தவங்க கண்ணுல தண்ணீர் வந்தா அது உன் கண்ணு ரத்த கண்ணீர் வந்த மாதிரி நினைப்பில்லடா. எந்திரிடா, எந்திரி மகேஷ். எல்லாருக்கிட்டையும் பேசு, எல்லாரும் அழுகுறாங்க. அவங்க அழுகியத்தோட மகேஷ் எந்திரி. மகேஷ், எந்திரி மகேஷ். மகேஷ், உனக்கு ஒண்ணும் இல்ல மகேஷ், நீ சரியாகிட்ட. இனி உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. கண்ணை முடிச்சு பாரு மகேஷ், எல்லார்கிட்டயும் பேசு. உனக்காக எத்தனை பேர் அழுகுறாங்க தெரியுமா? பாரு மகேஷ். டேய், எந்திரிச்சு வந்து சண்டை போட வாடா, இதை கலாய்க்கிறதுக்கு வாடா. மகேஷ், எந்திரிடா. பேசுங்க பேசுங்க. ஓட்டச்சிட்டி, நீ 2 நாளைக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசும்போது நினைச்சேன்டா நீ ஏதோ ஒரு மாதிரியா இருக்கன்னு. ஆனா உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு எதிர்பார்க்கலடா. எந்திரிச்சு வாடா மகேஷ். வந்து எல்லார்கிட்டயும் பேசுடா. எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணுவீலடா. எந்திரிடா மகேஷ், எந்திரிடா. மாமா எந்திரிங்க மாமா. மாமா, எனக்கு அக்காக்கு சண்டை மூட்டி விடுவீங்கல்ல, எந்திரிச்சு மறுபடியும் சண்டை மூட்டி விடுங்க மாமா. சண்டை மூட்டி விட ஆளே இல்லாம பண்ணிடாதீங்க. எந்திரிங்க மாமா. மகேஷ், எந்திரிடா. நானு மொத்த சுத்தம் நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னு நினைச்சு உடஞ்சு நிற்கும் போது எனக்கு ஒரு தூணா இருந்தவன்டா நீ. எந்திரிடா மகேஷ், எந்திரி. அண்ணிங்கிறவ அம்மாக்கு சமம்னு சொல்லுவாங்க. உங்க வீட்டுக்கு வந்த முதல் நாள்ல இருந்து என்ன அம்மா மாதிரி நீங்க தான் மகேஷ் நடத்துனீங்க. இப்ப வரைக்கும் அப்படிதான் இருக்கீங்க. எந்திரிங்க மகேஷ், நம்ம குடும்பத்துக்கு நீங்க வேணும். எந்திரிங்க. டேய் மகேஷ், என் வாழ்க்கையில எனக்கு நடந்த அத்தனை பிரச்சனைக்கும் துணையா இருந்தவன்டா நீ. இன்னைக்கு நீ இப்படி இருக்கிறதா அண்ணனால பார்க்க முடியல. எந்திரிச்சு வாடா மகேஷ். உனக்காக மொத்த குடும்பமா அழுதுகிட்டு இருக்கோம். எந்திரிடா. நாங்க அழுகிறதுலவும் காதுல கேட்கலையா? எந்திரி மகேஷ், நம்ம குடும்பத்துக்கு நீங்க வேணும். நீங்க இல்லாத ஒரு குடும்பத்தை யாருனாலும் நினைச்சு பார்க்க முடியாது. ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் இப்படி இருந்துட்டா அந்த குடும்பத்துல சோகத்துக்கே வேலை இல்லாம போயிடும். அப்படிப்பட்ட ஆளு மகேஷ் நீங்க. எந்திரிங்க. நீங்க எந்திரிச்சு வரணும். எந்திரிங்க. மாமா, உனக்காக எவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்க மாமா. சொல்ல போனா என் காதலவே உனக்காக விட்டு கொடுத்துருக்கேன்.
சீரியஸ் அப்பனா தான் வரும். பேசுங்க மிருதுளா, நீங்க பேசுங்க. போதும் மகேஷ், என்ன காயப்படுத்துறது போதும். இதுக்கு மேல நீ கொடுக்குற காயத்தை தாங்குற அளவுக்கு என் மனசுலயே தம்பில்ல, என் உடம்புலயே தம்பில்ல. என்னால முடியல மகேஷ். நான் பண்ண தப்பு எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன்டா. அதுக்காக எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கூட. ஆனா இப்படி பேசாம இருக்காத. ஒரு நாள் 2 பேர் சண்டை போட்டா கூட நீ வந்து பேசுவடா. ஏன்னா உன் கூட நான் பேசலன்னா உன்னால அது தாங்கிக்க முடியாதுடா, எனக்கு அது தெரியும். எந்திரி மகேஷ், எந்திரி. மொத்த குடும்பமும் உனக்காக அழுகுது. எந்திரிடா. நான் ஒருத்தவங்க அழுகிறது கூட உன் காதுல கேட்கலையா? மகேஷ் எந்திரி மகேஷ். மகேஷ் மிருதுளா பேசு. மகேஷ், மகேஷ் ஏம்மா அழுகுற? அழாதம்மா. ஏன் செல்லுடா, அழாத. எந்திரி மகேஷ், உனக்கு ஒண்ணும் இல்ல. உனக்கு எங்கேயும் வலிக்காது. இனி உனக்கு நெஞ்சு வலிக்காது. வலிக்குதுன்னு சொல்ல மாட்டேன். எந்திரி மகேஷ். மகேஷ் எந்திரிடா. அவருக்கு நீங்க பேசுறது எல்லாம் கேக்குது. பேசுங்க. பேச பேசதான் அவர் கான்சியஸ்க்கு வருவாரு. இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாம அவர்கிட்ட நீங்க ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்கல்ல, அதாவது உங்க மனசுக்குள்ளேயே ஆசையா வச்சு அதை அவர்கிட்ட சொல்ல முடியாம நீங்க தவிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ரிலேட்டட் ஏதாவது விஷயங்கள் இருந்தா சொல்லுங்க. எழுதலாம். இங்க பாரு, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன். இப்போ நான் பேசுறது உன் காதுல கேட்கும், தெளிவாவே கேட்கும். கண்டிப்பா நீ கேட்கணும். இந்த உலகத்துல எந்த பொண்ணும் இப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டா. ஆனா நான் சொல்றேன், முத முறையா நான் சொல்றேன். மகேஷ், நீ நீ அப்பா ஆகிட்ட மகேஷ். மிருதுளா, என்ன சொல்ற? ஆமாட்ட. உனக்கு புரியுதா? நீ அப்பா ஆயிட்ட. நீ அப்பா. கண்ணை தர. மகேஷ். எஸ், பேசுங்க பேசுங்க. அம்மா மிருது, மிருதுளா. கண்ணாடிக்கு பிம்பம் அதே இவள் காட்டினாள். கேட்காத ஓர் பாடல்லதில் இசை மீட்டினாள். சூப்பர், கண்ணு முடிச்சிட்டாரு மகேஷ். என்ன சொன்ன? மகேஷ், கண்ணு முடிச்சிட்டியா? நீ கண்ணு முடிக்கிறேன்னு தானே காத்துட்டு இருந்தேன். மிருதுளா. அடடா, தெய்வம் இங்கே வரமானதே. அழகாய் வீட்டில் விளையாடுதே. அதுவும் ட்வின்ஸ். டாக்டர், என்னது? டாக்டர் என்ன சொல்றீங்க? ட்வின்ஸா? ஆமா. அப்போதான் அவங்க ஹார்ட் கொடுக்க போறேன்னு உள்ள ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்களே, அப்போ அவங்க தான் ராதா டாக்டர் செக் பண்ணாங்க. அப்போ தான் தெரிஞ்சுங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது. சரி, வீட்டில் யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் டாக்டர் சொன்னாங்க ட்வின்ஸ்னு. ஏய் சூப்பர் ரீ. ஏய் மிருதுளா, எவ்வளவு பெரிய விஷயம். ஐயோ சந்தோஷமே தாங்கல. டே மகேஷ், வாழ்த்துக்கள்ரா. அதுவும் ட்வின்ஸ். மகேஷ் மிருதுளா, 2 பேருக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். எப்போ வந்து சொல்றீங்க? நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்கணும். அடியே, ஏற்கனவே ஒருத்தி சித்தியாகிட்டா, இப்போ நீ 2 குழந்தைங்களுக்கு சித்தியா? ஐயோ என்ன பாடுபட போறனோ. எனக்குண்டா ஐயோ ஐயோ வரி சிரிப்பா வருது. மிருதுளா அல்லாதடி, நல்ல விஷயம் தானே நடந்திருக்கு. இல்ல அத்தை, வயித்துல 2 குழந்தை வச்சிருக்கா. மாப்பிள்ளை மட்டும் இல்லாம போயிட்டா. அந்த 2 குழந்தைங்களோட கதி ஐயோ நினைச்சு கூட பார்க்க முடியல. அத கடவுள் பார்த்து பாரு. நீ அல்லாத. அல்லாத, நான் பிரெக்னன்ட் மட்டும் எனக்கு தெரியும். ஆனா ட்வின்ஸ்னு எனக்கு தெரியாது. நீங்க டாக்டர் சொல்லி தான் தெரியும். அல்லாத, உனக்கு ஒண்ணும் ஆகல. நீ நல்லபடியா பொழைச்சிட்ட. எனக்கு அதுவே போதும். என்ன உயிரோட வச்சு கொன்னுட்ட தெரியுமா? ஆமா, எனக்கு என்னாச்சு? கடைசியா கண்ணனை பார்த்தேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. மகேஷ் ப்ளீஸ் அல்லாதீங்க. உங்களுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஹார்ட் ஆப்ரேஷனா? டாக்டர் என்ன சொல்றீங்க? ஆமாம் மகேஷ், உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆன போய்
உங்கள் ஹார்ட்டில் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அதை சரி பண்ண முடியாதுன்னு சொல்லி உங்கள் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன். நீங்கள் உயிரோட 6 மாதம்தான் இருப்பீங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் திடீர்னு உங்களுக்கு நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இப்போது ஹார்ட் குடிச்சவங்களுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சாச்சு. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா? ஆமாம், முதல்ல அழுகிறத நிறுத்துங்க. இப்போ தான் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப எமோஷ்னல் ஆகக்கூடாது. சரி, ஓகே டாக்டர். இப்போ வந்து சொல்லுங்க, அதான் கண்ணு முடிச்சிட்டான்ல, யார் ஹார்ட் கொடுத்தது? ஆமாம் டாக்டர், கடைசி நிமிஷத்தில் இல்லைன்னு சொல்லி யார் டாக்டர் ஹார்ட் கொடுத்தது? என் மகேஷ் யார் கொடுத்தா சொல்லுங்க. ஹார்ட் கொடுத்தாங்களா டாக்டர்? யார் கொடுத்தா? ஒன்றுமே புரியல எனக்கு. இதயம் கொடுத்துருக்காங்களா? அப்போ என் இதயம் என்கிட்ட இல்லையா? யார் கொடுத்தா சொல்லுங்க. வெயிட். நர்ஸ் டாக்டர் கொண்டு வந்துட்டீங்களா? ஓப்பன் பண்ணிடுங்க. ஸ்வாதி அக்கா, மகேஷ் யார் அவங்க? யார் மகேஷ் அவங்க? ஏன் அழுகுற? இவங்கள எனக்கு ஹார்ட் கொடுத்தாங்க. இவங்க மகேஷ் என்னாச்சு மகேஷ்? ஏன் அழுகுற? அவங்க யாரு? அவங்க யார் மகேஷ்? கண்ணா, கண்ணா, நல்ல நண்பன் வேண்டும் என்று அந்த மரணமும் நினைக்கின்றதா? சிறந்தவள் நீதான் என்று உன்னை கூட்டிச் செல்ல துடிக்கின்றதா? கண்ணா, இங்க என்ன நடக்குது டாக்டர்? அவங்க ஸ்வாதி அக்கா, அவங்க எனக்கு ஹார்ட் கொடுத்தாங்க. ஆமாம், அவங்க தான் ஹார்ட் கொடுத்தாங்க. அவங்களோட ஹார்ட்டில் தான் இப்போ நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஐயோ டாக்டர், நான் செத்துட்டு போறேன் விட வேண்டியதானே டாக்டர்? ஏன் டாக்டர் அந்த அக்கா ஹார்ட் எடுத்தீங்க? மகேஷ், ரொம்ப தப்பா பேசுற மகேஷ். சொல்லுவாங்கல்ல, நம்ம ஒருத்தவங்களோட வாழ்க்கையில நல்லது செஞ்சோம்னா நமக்கு அதை விட டபுள் மடங்கு நல்லது நடக்கும்னு. நீ உன் வாழ்க்கையில செஞ்ச நல்லதுனாலதான் இன்னைக்கு உனக்கு இவ்வளவு பெரிய நல்லது நடந்திருக்கு. என்னடா இவன் சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் ஹார்ட்டை கொடுத்துட்டு அவங்களுக்காக வரைஞ்சு கட்டி சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கானே அப்படின்னு நினைக்கிறியா? மகேஷ், நான் உங்ககிட்ட நிறைய மன்னிப்பு கேட்கணும், அது அடுத்து வரேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ உயிருக்கு போராடிட்டு இருக்க. உனக்கு இவங்க இதயம் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு நீ தெரிஞ்சுக்கணும்ல. நீ காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போது ஞாபகம் இருக்கா? ஒரு அக்கா ரோட்ல நடந்து போகும்போது ஒரு 4-5 பொறுக்கி பசங்க சேர்ந்து அந்த அக்காவுக்கு எடுத்து அந்த அக்கா ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு போயிட்டாங்க. அந்த அக்காவோட பிரைவேட் பார்ட்லாம் ரொம்ப அதிகமான காயம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அக்காவுக்கு டாக்டர் குழந்தைய பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் சொல்லுனா அந்த அக்காவை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒருத்தன் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அந்த அக்காவை சேர்த்தான். அந்த அக்காவுக்கு பிரைவேட் பார்ட்ல ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. ஆனா அந்த ஆபரேஷன் பண்றதுக்கு அதிகமா செலவாகும்னு சொன்னாங்க. அப்போ அந்த பையன் காசுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப முடிச்சிட்டு இருந்தான். ஆனா அந்த பையன் நினைச்சிருந்தா கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததோட போயிருந்துருக்கலாம். ஆனா அந்த பையன் அப்படின்னு நினைக்கல. மனிதாபிமானத்தோட அவங்க உயிரை காப்பாற்றணும்னு நினைச்சு அவங்க வீட்டுல போய் சொல்லி காசு வாங்கினான். இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு நிறைய காசை செலவழிச்சு எல்லார்கிட்ட இருந்தும் காசை வாங்கினான். அந்த அக்காவுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு 50 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டுச்சு. எப்படியோ அவனால் 40 லட்சம் கரெக்டா முடிஞ்சது. மீதி 10 லட்சத்துக்கு அவன் கழுத்துல போட்டு செயினை வித்துட்டான். இத்தனையே வித்து அந்த அக்காவை ஆபரேஷன் பண்ணி உயிர் பழைக்க வச்சுட்டான். ஆனா காலப்போக்குல அந்த அக்கானால அந்த ஆபரேஷன்ல இருந்தும் தப்பிச்சு வர முடியல. போக போக அந்த அக்காவோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தது அந்த அக்காவோட தம்பிக்கு தெரிய வந்துச்சு. அவனும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் பண்ணாத ட்ரீட்மெண்ட் கிடையாது. எல்லா டாக்டருமே கை விரிச்சுட்டாங்க. எதுவுமே பண்ண முடியல. கடைசியா அந்த அக்கா சாகர நிலைமைக்கு வந்தாங்க. அப்பதான் ஒரு பையனை ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தாங்க.
அவனுக்கு ஹார்ட்ல பிரச்சனையா. ஏற்கனவே வர வேண்டிய ஹாஸ்பிட்டல் இருந்த ஹார்ட் இறந்து போயிடுச்சான். யார் ஹார்ட் கொடுக்கறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த அக்கா நடந்த எல்லாத்தையும் சொல்லி நான் கொடுக்குறேன்னு சொன்னாங்களாம். இனி நான் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன்? எனக்காக அன்னைக்கு அவ்வளோ செஞ்சான். அந்த பையனுக்குள்ளேயாவது நான் வாழ்ந்துட்டு போறேன்னு சொல்லி அந்த அக்கா ஹார்ட் கொடுத்துட்டாங்களாம். இவ்வளவோ சொன்னனே, அந்த அக்கா வேற யாரும் இல்ல, என் அக்கா தான் மகேஷ். இன்னொரு கால சுவாதி, என் அக்கா, ஒரே அக்கா. கண்ணா, அப்போ சுவாதி அக்கா உன் அக்காவா? உனக்கு இருந்தது ஒரே ஒரு அக்கான்னு சொன்னியே, அவங்களா அது? ஆமா மகேஷ், எனக்கு இருந்தது ஒரே ஒரு அக்கா, அறிவதான். நீ எவ்வளவு பெரிய நல்லது பண்ணிருக்க தெரியுமா? நீ பண்ண நல்லதுக்காக தான் அவனுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ரொம்ப நாளா ஒருத்தனை தேடிக்கிட்டு இருந்தேன், என் அக்காவை காப்பாத்தினவன. ஆனா நீ நான் எனக்கு தெரியாது. இத்தனை கதையை என் அக்கா என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ தான் எனக்கு தெரியும். நீ ஒன்னும் கவலைப்படாத, என் அக்கா விருப்பப்பட்டுதான் அவளோட இதயத்தை உனக்கு கொடுத்துருக்கா. என் அக்கா சாகல, உனக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்கா. எனக்கு அந்த சந்தோஷம் போதும். ஏன்டா ஏன்டா இதெல்லாம் பண்ண? ஏன் பண்ண? என்ன நீ என் நண்பன்டா, என் நண்பன். உனக்காக நான் பண்ணாம வேற யார் பண்ணுவா? கண்ணா, வாடா கண்ணா, என்கிட்ட வாடா. ஏன் இதெல்லாம் எதுக்கு? என்னை தான் உனக்கு பிடிக்காது, நான் தான் உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேனே. மகேஷ், என்ன மன்னிச்சிரு மகேஷ். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் மகேஷ், என்ன மன்னிச்சிரு. சாரி மகேஷ், சாரி. உன்னை எத்தனை வருஷமா ஒதுக்கி வச்சதுக்கு என்ன மன்னிச்சிருடா. சாரி மகேஷ். என் வாழ்க்கையிலேயே எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷன்டா நீ. உன்னை தவிர விட்ட பரதேசிடா நானு. இவ்வளவு நாளா உன்னை எவ்வளவு காயப்படுத்திருப்பேன், என்ன நினைச்சு நீ எவ்வளவு அழுதுருப்ப. என்ன மன்னிச்சிரு மகேஷ். இனிமே உன்னை ஒரு நிமிஷம் கூட நான் காயப்படுத்த மாட்டேன். ரொம்ப பெரிய பெரிய வார்த்தையில பேசி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். எனக்கு யாரும் இல்லதான், எனக்கு எல்லாமே என் அக்கா தான். ஆனா இப்போ என் அக்காவும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா என் அக்கா ரூபத்துல என் அக்கா உனக்குள்ளதான் வாழ்றேன். இனிமே என்ன உன் ஃப்ரெண்டை ஏத்துட்டியாடா? பைத்தியம், உன்னை நான் ஏத்துக்காம வேற யாரு ஏத்துக்குவா? இப்படி சொல்லாதடா. இனிமே உனக்கு அப்பா, அம்மா, அக்கா, என் புள்ள கூட இனி எல்லாமே உனக்கு நான் தான். இனி நீ எதுக்காகவும் அழுக கூடாது. நீ அனாதை இல்லடா, உனக்கு நான் இருக்கேன். அழுகாத. ஐ லவ் யூ மகேஷ். லவ் யூ டூ. எத்தனை வருஷமா இதெல்லாம் நான் தொலைச்சிட்டேன் தெரியுமா? பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் எப்பயாவது ஒரு தடவை நான் உங்ககிட்ட பேசுற மாட்டேன், நீ என்னை தேடி வர மாட்டேன்னு தான் நினைச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு எல்லாமே நடந்துருச்சு. ஆனா எப்படி அக்காவை இல்லாம பண்ணிட்டியே, அதான் கஷ்டமா இருக்கு. சரி, எங்க இருந்தா என்ன, அக்கா எனக்குள்ள வாழ்வாங்க, எனக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இனிமே எனக்கு எல்லாமே நீதான் மகேஷ். உன்னை தவிர வேற யாருமே இல்ல. நான் இருக்கேன்டா உனக்கு, நான் இருக்கேன், எப்போதும் இருப்பேன். இனிமே நீ அண்ணாத இல்ல, என் அம்மா தான் உனக்கு அம்மா, என் அப்பா தான் உனக்கு அப்பா, என் அண்ணனுக்கு எல்லாரும் உனக்கு அண்ணன். நீ கவலைப்படாத, உனக்கு பிடிச்ச மாதிரி, உனக்கு எல்லாத்தையும் பிடிச்ச மாதிரி நான் நடத்தி கொடுக்குறேன். போல சொந்தம் தந்ததா இறைவா நன்றி சொல்கிறோம்.